இறைவன் முன்னாடி விழுந்து வணங்குறதுக்கு பேர் சஜ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரப்படி நம்மளோட ஒவ்வொரு பகுதியும், அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தரையை தொடுறதா நம்பப்படுது. இப்படி விழுந்து வணங்குறதுனால அவங்களோட அகங்காரத்தை இறைவன் முன்னாடி சமர்ப்பிக்கிறதா அர்த்தமாகிடுது. இறைவனை உதவிக்கு அழைக்கிறதா அர்த்தமாகிடுது. பெண்கள் இதை செய்யக்கூடாது. சாஸ்திரப்படி செய்யறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் அப்படின்னா, பெண்களோட கர்ப்பப்பையும் மார்பகங்களும் தரையில் படக்கூடாது. ஏன்னா கர்ப்பப்பையில் ஒரு உயிர் பாதுகாக்கப்படுது, மார்பகங்களில் ஒரு உயிருக்கு ஊட்டமளிக்கப்படுது. இது ரெண்டும் தரையில் படுறது சாஸ்திரப்படி அனுமதிக்கப்படலை. அதனால் பெண்கள் முட்டி போட்டு தலையை மட்டும் கீழே வச்சு வணங்குவாங்க. ஆண்கள் முழுசாக படுத்து வணங்குவாங்க. இதுதான் இதுக்கான பொருள். இறைவனை வணங்கும் போது சஜ்தா செஞ்சு தான் வணங்கணும்.